தொழுகைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் கண்ணிமைக்கும் நேரத்தில் கொடூரமாக வெட்டி சாய்த்த கும்பல். தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி ஏற்கனவே வீடியோ வெளியிட்டிருந்த எஸ்ஐ. காவல் உதவி ஆய்வாளர் கொலை வழக்கில் +1 வகுப்பு மாணவனை தூக்கிய போலீஸ். எஸ்ஐயின் மகன் வெளியிட்டுள்ள வீடியோவில் இருப்பது என்ன? நெல்லை டவுன் தொட்டிப்பாலத்தில் இருந்த ரிட்டையர்டான சப் இன்ஸ்பெக்டர் ஜாகிர் ஹுசேன் கடந்த 18ஆம் தேதி வழக்கம் போல பள்ளிவாசல்ல தொழுகையை முடிச்சுட்டு தன்னோட பைக்ல வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த வழியா பைக்ல வந்த 3 பேரு ஜாகிர் ஹுசேனை பின்னாலேயே துரத்திட்டு வந்திருக்காங்க. கையில அருவா இரும்பு கம்பி வச்சிருந்ததை பார்த்த ஜாகிர் ஹுசேன் பைக்கை கீழே போட்டுட்டு உயிரை காப்பாத்திக்க தலை தெறிக்க ஓடி இருக்காரு. கொஞ்ச தூரம் ஓடி போன ஜாகிர் ஹுசேன் குண்டும் குழியுமா இருந்த ரோட்ல தடுமாறி கீழே விழுந்திருக்காரு. அப்போ பின்னாலேயே துரத்திட்டு வந்த 3 பேரு ஜாகிர் ஹுசேனை சுத்து போட்டு கழுத்து கை தலைன்னு வெறித்தனமா வெட்டி போட்டுட்டு எஸ்கேப் ஆகியிருக்காங்க. ஜாகிர் ஹுசேன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத பார்த்த அங்க இருந்த இஸ்லாமியர்கள் சிலர் போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீஸ்காரங்க ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்த ஜாகிர் ஹுசேனை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. இதுக்கிடையில தகவல் தெரிஞ்சு ஜாகிர் ஹுசேனோட சொந்தக்காரங்களும் ஊர்க்காரங்களும் ஹாஸ்பிட்டல் முன்னால கூடுனதோட கொலையாளிகளை கூண்டோட உடனே அரெஸ்ட் பண்ணணும்னு மறியல் போராட்டத்திலையும் ஈடுபட்டாங்க. அந்த நேரத்துல ஜாகிர் ஹுசேனை கொன்ன கார்த்திக், அக்பர் ஷாங்கிற 2 பேரு நெல்லை நீதிமன்றத்துல சரணடைஞ்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்கள கைது செஞ்ச போலீஸ் 2 பேர்கிட்டயும் அவங்க பாணியில விசாரிச்சிருக்காங்க. அப்போதான் அந்த கொடூர கொலைக்கு முக்கிய புள்ளியா இருந்தது கிருஷ்ணமூர்த்தியும் அவனோட மனைவி நூர்நிஷா அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. அடுத்து தலைமறைவான கிருஷ்ணமூர்த்தியை பிடிக்கிறதுக்காக ஸ்பெஷல் டீமை அமைச்சு தேடுதல் வேட்டையில இறங்கின போலீஸ் எதுக்காக இந்த கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறத தோண்டி இருக்காங்க. இதுக்கு நடுவுல தான் ஜாகிர் ஹுசேன் தன்னோட ஃபேஸ்புக்ல 1 மாசத்துக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோ ஒன்று போலீஸ் கையில மாட்டியிருக்கு. அதுல தன்னோட உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அதுக்கு முக்கிய காரணம் நெல்லை டவுன் இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணனும் மாநகர உதவி ஆணையர் செந்தில்குமாரும் தானும் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோவை கைப்பற்றின போலீஸ்காரங்க விசாரணையை வேகப்படுத்தி இருக்காங்க. அதுல தான் கொலைக்கான மோட்டிவ் என்ன அப்படிங்கிறதுக்கான காரணமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. தர்காவில் அறங்காவலர் மாதிரி இருந்து வந்த ஜாகிர் ஹுசேனுக்கும் அதே ஊரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்கிற தௌஃபீக்குக்கும் 36 சென்ட் நிலம் தொடர்பா அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கு. வக்பு வாரியத்துக்கு சொந்தமான அந்த நிலத்தை ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் மூலம் கிருஷ்ணமூர்த்தி அபகரிக்க பார்த்திருக்காரு. அதுக்கு எதிராக ஜாகிர் ஹுசேன் வழக்கு தொடர்ந்ததுனால 2 பேருக்கும் இடையில முட்டல் மோதலுமாவே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஜாகிர் ஹுசேனுக்கு கிருஷ்ணமூர்த்தி கொலை மிரட்டல் விட்டுட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. அதனால ஜாகிர் ஹுசேன் தன்னோட உயிர் பாதுகாப்புக்காக நெல்லை டவுன் போலீஸ்ல புகார் அளிச்சிருக்காரு. ஆனா போலீஸ்காரங்க எந்த நடவடிக்கையும் எடுக்காம அலட்சியமா இருந்திருக்காங்க. சரி, இங்கதான் புகார் அளிச்சா எந்த பயனும் இல்லைன்னு ஜாகிர் ஹுசேன் கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் புகார் தெரிவிச்சிருக்காரு. ஆனா அந்த பக்கமும் இந்த புகாரை பெரிய விஷயமா எடுத்துக்கல. அதே போல கொலை மிரட்டல் விடுவதா ஆடியோ வெளியிட்டும் நுண்ணறிவு ஆய்வாளர் பிறைச்சந்திரன் முறையான நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லப்படுது. கிருஷ்ணமூர்த்தி கொலை மிரட்டல் விட்ட ஆடியோவையும் முறையான எவிடன்ஸையும் எடுத்துட்டு போய் இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணன், மாநகர உதவி ஆணையர் செந்தில்குமார் 2 பேர்கிட்டையும் புகார் அளிச்சப்ப பணம் கேட்டு பேரம் பேசினதா ஜாகிர் ஹுசேனோட சொந்தக்காரங்க சொல்லியிருக்காங்க. அதே நேரம் வக்பு வாரியத்துல புகார் அளிச்சும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு கதறி இருக்காங்க. அதுக்கு பிறகு சம்பவம் நடந்த மறுநாள் தலைமறைவா இருந்த கிருஷ்ணமூர்த்திய போலீஸ் துப்பாக்கியால சுட்டு பிடிச்ச நிலையில புகார் தெரிவிச்சோ நடவடிக்கை எடுக்காம இருந்த இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணனையும் செந்தில்குமாரையும் சஸ்பெண்ட் செஞ்சு உத்தரவிடப்பட்டுச்சு. இந்த சூழல்ல ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்குல +1 படிக்கிற மாணவனை போலீஸ் கைது செஞ்சிருக்காங்க. ஜாகிர் ஹுசேன் தொழுகையை முடிச்சுட்டு எந்த டைம்ல வீட்டுக்கு கிளம்பினாரு அப்படிங்கிறத கொலையாளிக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்டேட் கொடுத்ததா சொல்லப்படுறதால அவங்கிட்டையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் ஜாகிர் ஹுசேனோட மகன் வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதுல
4வது கொலையாளியான நூர் நிஷாவை போலீஸ் இப்போ வரைக்கும் ஏன் கைது செய்யலனோ காவல்துறை முழுக்க முழுக்க கிருஷ்ணமூர்த்தி பக்கமா செயல்படுவதாகவும் புகார் தெரிவிச்சிருக்காரு. மர்ம நபர்கள் சிலர் தங்களோட வீடை சுத்தி வர்றதாகவும், ஹெல்மெட் போட்டுட்டு எங்க வீடு கிட்ட வந்த ஒருத்தர் வீட்டை வீடியோ எடுத்துட்டு இருந்ததாகவும் சொல்லியிருக்காரு. கொலையாளிகளுக்கு அடுத்த டார்கெட் நான் தான் நினைக்கிறேன். சாவை நினைச்சு நாங்க பயப்படல, அதுக்கப்புறம் இருக்கிற பொறுப்பை நினைச்சாதான் பயப்படுறேன்னு சொல்லியிருக்காரு. உனக்கு இந்த கேஸ் இப்போ எப்படி போகுதுன்னா அடுத்த டார்கெட் நம்ம தான், அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ. அதனால தான் இந்த ஒரு வீடியோ ஒரு பதிவு போட்டு வச்சிருவோம். ஹெல்மெட் போட்டுட்டு வீடை நான் இருக்க போகும்போது வீடியோ எடுத்துகிட்டே இருந்தார். அப்போ நான் வெளியே போகிறேன், டக்குனு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார், யாருன்னு தெரியல. இன்னொன்று சாவுக்கு பயப்படுறதெல்லாம் ஒன்றும், சாவுக்கு பயந்தெல்லாம் ஒன்றும் இல்லை. சாவுக்கு அப்புறமா வரப்போகிற பொறுப்பை நினச்சி தான் ரொம்ப பயந்துருந்தோம்.